வெட்டி துளசி சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரொமோ வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தோம்னா நம்ம லோயர் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட வந்து ஜெகனும் இங்கால மோனிகாவும் வந்து பேசிட்டு இருக்காங்க. சார், எப்படியாச்சும் இந்த சொத்தை வந்து பிரிச்சிடுங்க. அது மட்டும் கிடையாது, அண்ணன் வந்து பத்திரத்தில் என்ன எழுதி இருக்காரு அந்த விஷயம் நீங்கள் படித்து காமிக்கணும் அப்படிங்கிறதும் இங்கே பாருங்கள் மேடம். இதில் வந்து அவங்களுக்கு பார்த்த பொண்ணு துளசியோட பேர் வந்து சம்மந்தப்பட்டிருக்கு. அதனால துளசி இங்கே வந்தால் மட்டும்தான் நான் இதை படித்து காட்ட முடியும். அவங்க இல்லாமல் படிக்கிறது ரொம்ப தப்பாயிடும் அப்படிங்கிறதும். என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க? அந்த துளசிக்கும் என் அண்ணனுக்கும் கல்யாணமே நடக்கலை. அப்படி இருக்கும்போது அவன் இதுக்காக சம்மந்தம் இல்லாமல் எங்கள் குடும்பத்துக்குள்ளே மூக்க நுழைக்கணும். அதெல்லாம் அவள் வர தேவையில்லை, அவள் வரவும் மாட்டான். நீங்கள் இதை மட்டும் படிச்சு காமிங்க அப்படின்னது. சாரி மேடம், அவங்க முன்னாடி தான் இதை படிக்கலாம், இல்லைன்னா சட்டப்படி குற்றம். ஃபர்ஸ்ட்டு அவங்கள ஃபோன் போட்டு வர சொல்லுங்க அப்படின்னதும் இந்த பக்கம் நம்ம ஜெகன் வந்து இங்கே பாரு மோனிகா, நமக்கு சில பல காரியம் ஆகணும்னா இதெல்லாம் சகிச்சுட்டு போகத்தான் வேணும். இப்போ நான் என்ன அவகிட்ட கெஞ்சியா சொல்கிறேன், சரி வர சொல்ல, அப்படி ஒன்று என்ன எழுதி இருக்காரு பார்க்கலாம் அப்படின்னு போதும் உடனே வந்து நம்ம துளசியை ஃபோன் போட்டு வர சொல்கிறாங்க. அப்போது நீ தனியாக போக வேணாமா, அந்த குடும்பம் நல்லவங்களும் கிடையாது, நானும் கூட வரேன் வா அப்படின்னு சொல்லிட்டு துளசி அவங்க அம்மா அவங்க அண்ணன் 3 பேருமே கிளம்பி நேராக ஜெகன் வீட்டுக்கு வராங்க. வாங்கம்மா அப்படின்னதும் இது பார்த்து தியா ஓடி போய் அம்மா வந்துட்டியா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கட்டி பிடிக்கிறாங்க. உடனே மோனிகா தடுக்கலான்னு போகும்போது ஜெகன் வந்து தடுத்து நிறுத்துறாங்க. இங்கே பாரு, கொஞ்சம் பொறுமையாரு மோனிகா, பக்கத்தில் லாயர் இருக்காரு, பிறகு பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு போதும் மோனிகா வந்து அந்த இடத்துல அமைதியாயிடும். இங்க பார்த்தோம்னா இந்த பக்கம் லாயர் வந்து நம்ம துளசி எதுக்காக சார் வர சொன்னீங்க அப்படின்னு போதும் இங்க பாருங்கம்மா, இப்போ நம்ம தியாவோட அப்பா வந்து அவங்களோட சொத்து எல்லாத்தையுமே உங்கள் பேரில் தான் எழுதி வச்சிருக்காரு அப்படின்னதும் இதுக்கிட்ட எல்லாரும் சம அதிர்ச்சி ஆறாங்க. சார், என்ன பேசிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் அமைதியாக இருங்கம்மா. இப்போ எழுதி வச்சுட்டாருன்னா நம்ம துளசி வந்து கையெழுத்து போட்டால் மட்டும்தான் இந்த சொத்து யாருக்கு போகணும் போகக்கூடாதுன்னு முடிவெடுக்கணும். அதனால சொத்து எல்லாமே சேஃப்டியாக நம்ம துளசி பேரில் தான் இருக்கணும்னு போட்டிருக்காரு. அதனால இப்போ துளசி மனசு வச்சா மட்டும்தான் இந்த சொத்தை வந்து மாற்றி எழுத முடியும், மற்றபடி ரொம்ப கஷ்டம் அப்படின்னு போது. சார், எனக்கு இந்த சொத்து பார்த்து எதுவுமே வேணாம் அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம தியா மட்டும் போதும் அப்படின்னது என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல அப்படின்னு மோனிகா வந்து குழந்தைய பிடுங்கிக்கிறாங்க. இங்க பாரு, அதெல்லாம் முடியாது. இங்க பாருங்க, என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க, இவளுக்கும் எங்க குடும்பத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, ஏதோ இவளுக்கும் என் அண்ணனுக்கும் கல்யாணம் நடந்த மாதிரி இப்படி பேசிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, அதெல்லாம் முடியாது, இவளோட சம்மதம்னு தேவையும் இல்லை, சட்டு போட்டுன்னு சொத்தெல்லாம் எங்க பேருக்கு மாத்திடுங்க அப்படின்னு போது. இல்லை மேடம், அது சட்டப்படி குற்றம், அதே மாதிரி நான் அப்படி பண்ணவும் மாட்டேன். ஸோ இதில் இருக்கிறதால உங்களுக்கு தான் பிரச்சனை வரும். அதனால நீங்கள் 2 குடும்பமும் சமாதானமாக பேசி ஒரு முடிவுக்கு வாங்க, அதுக்கப்புறமா இதை பற்றி பேசலாம் அப்படின்னுட்டு லாயர் அங்கேருந்து போனதும் ஜெகன் மோனிகா வந்து செம டென்ஷன் ஆகிறாங்க. என்னமா பேசலாமா அப்படின்னுட்டு இந்த பக்கம் நம்ம துளசி அவங்க அம்மா அண்ணன் ஜெகன் மோனிகா எல்லாருமே ஒரு இடத்துல இருந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம துளசி வந்து அம்மா நமக்கு நம்ம குழந்தை மட்டும் போதும் அப்படின்னதும் இந்த பக்கம் துளசியோட அம்மா இங்க பாருங்க, இந்த சொத்து 10 இதுல ஒரு சல்லி பைசா கூட எங்களுக்கு வேணாம், நீங்க எல்லா சொத்தையும் நீங்களே வச்சுக்கோங்க, ஆனா எங்க பொண்ணு தியாவை மட்டும் எங்ககிட்ட கொடுத்துருங்க அப்படின்னும் போதும் மோனிகா செம்ம டென்ஷன் ஆகி அந்த இடத்துல இங்கிலீஷ்ல வந்து கழிச்சிட்டு இருக்காங்க. உடனே நம்ம துளசியோட அம்மா என்ன பண்றாங்கன்னா நம்ம மோனிகாவோட ஒரு படி மேல போய் அவங்க வந்து இங்கிலீஷ்ல தாண்டும்னு கழிச்சிட்டு இருக்காங்க. இதை பார்த்து நம்ம மோனிகாவும் அவங்களோட ஹஸ்பண்ட் ஜெகனும் செம்மையா அந்த இடத்துல டென்ஷன் ஆகுறாங்க. இங்க பாருங்க, என்ன நான்சென்ஸ் மாதிரி பேசிட்டு இருக்க, நீ மரியாதை கொடுத்தா தான் நாங்களும் உனக்கு மரியாதை கொடுப்பா அப்படின்னு அவங்க இங்கிலீஷ்ல பேசினதும் உடனே அந்த இடத்துல வாயடிச்சு போய் நின்றுட்டு இருக்காங்க நம்ம மோனிகா. இங்க பாரு, நாங்க சமாதானமா தான் வரோம், உனக்கு சொத்து வேணுமா இல்ல குழந்தை வேணுமா நீயே முடிவு எடுத்துக்கோ, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் உனக்கு டைம் கொடுக்குறோம், என்ன புரியுதா அப்படின்னதும் உடனே ஜெகன் வந்து நம்ம மோனிகா வந்து சமாதானப்படுத்துறாங்க. மோனிகா கொஞ்சம் அமைதியாரு, சரி நாங்க இன்னைக்கு ஜோதிச்சுட்டு ஒரு முடிவை சொல்றோம் அப்படின்னதும் அவங்களும் அங்க இருந்து நம்ம குழந்தை தியாவை கொஞ்சிட்டு கிளம்புறாங்க. இதோட பார்த்தோம்னா இந்த ப்ரோமோ